ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படங்களை திரையிடுறது மட்டும் இல்லாமல் இந்த 8 டேஸுமே வந்து மாஸ்டர் கிளாஸஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸ் நடந்துச்சு. இந்த 8 டேஸில் முதல் செஷனாக வந்து ரஞ்சித் அவர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. ரீசெண்டாக இவர் டைரக்ஷனில் தங்கலான் மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த மாஸ்டர் கிளாஸஸ் அண்ட் கான்வர்சேஷனில் நிறைய மூவி பர்ஸ் அண்ட் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பலர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களாம் வந்து ரஞ்சித் கிட்ட அவர் டைரக்ஷன் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு Q&A செஷன் மாதிரி நடந்துச்சு. அது என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளாக இந்த வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார். எங்கள் ஊர் இன்னாரிட்டோர் சார் நீங்கள். ரெஸ்யூம் வச்சிருக்கிறவங்கள்ட்ட கூட கொண்டு வந்து பக்கத்தின் பேரே என் காலேஜில் இருக்கிற படித்த ஒரு பையனுடைய பேர் தான். அவன்லாம் வந்து சூதாடி புத்தகம் படிச்சுருந்தா அதை கமெண்ட் ரொம்ப கேவலமாக கமெண்ட் கூட ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போனார் என் டிரெக்டர். அது விபி கிடையாது, அதனால் விபி போட்டுருவாரு. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்த அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் ஒரு ஃபஸ்ட்டு அனிமேட்டர் ஆகணும்னு நான் நினச்சேன். நான் அப்படி தான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல் வந்தேன். ஏன்னா அனிமேட்டர் வேலைக்கு போனால் மாதம் 20,000 சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா மாத சம்பளம் ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஆர்ட் டைரக்டர் ஆகலாம். உள்ளே நுழைஞ்சோடனே கொஞ்சம் சினிமா ஆட்களை நிறைய பேர் பார்த்ததுனால சரி ஆர்ட் டைரக்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. எங்கள் ஊரோட சொந்தக்கார அண்ணன் கூட வந்து ஆர்ட் டைரக்டர் இருந்தார். ஸோ நானும் ஆர்ட் டைரக்டர் ஆகலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு சினிமா ஷூட்டிங் வந்து எங்கள் காலேஜ்லேயே வந்து பண்ணாங்க. அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆனால் வந்து பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஷூட்டிங் பார்க்கல. நான் சும்மா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நான் அப்படியே போயிட்டேன் நான். அண்ட் வந்து அந்த டைம்லேயே நான் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு நான் 12th 11th 12th படிக்கிறப்பவே வந்து அப்பப்போ ஏதாவது எழுதிட்டு இருப்பேன். நான் 9th படிக்கிறப்பவே சில விஷயங்கள் நான் யோசிச்சிருக்கேன். எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். ஆக்டர் விஜயகாந்த் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை வில்லனாக நினச்சி கதையெல்லாம் எழுதியிருக்கேன் நான். சரி அவர் வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஆக்சுவலி எனக்கு ஒரு 8வது படிப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே வந்து சும்மா எதாவது வித்தியாசமாக யோசிச்சு பார்க்குறது. ஸோ அந்த டைமில் நிறைய பாடல்கள்லாம் எழுத ட்ரை பண்ணியிருக்கேன். கவிதை எழுத ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறப்போ வந்து கவிதை எழுதி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதி பார்த்தேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்ப நான் 7th படிக்கிறப்ப நான் ஒரு நாடகம் நடித்தேன். அந்த நாடகம் வந்து நான் ஹாஸ்டலில் படித்தேன். அப்போ ஒரு ஆண்டு விழாவுக்காக ஒரு நாடகம் பண்ணாங்க. அதில் நான் நடிக்க போனேன். எனக்கு சரியாக நடிக்க வரல. அவர் கொடுத்த டைலாக் என்னால் பேச முடியாததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த விஜயகாந்த் பாட்டுக்கு இந்த ஆட்டமா தேரோட்டமான ஒரு பாட்டு இருக்குல்ல, கேப்டன் பிரபாகரன், அதில் வந்து என்னை டான்ஸ் ஆட விட்டாங்க. சரி டான்ஸ் ஆடணும். ஒரு பொண்ணு 4-5 பசங்க சுற்றி ஆடணும். ஃபுல்லாக வந்து ட்ரைப் வேஷம் போட்டுன்னு ஆடணும். நல்லா ஆடினேன். நான் ஆடினதால ஒன்ஸ் மோர்லாம் கேட்டாங்க அந்த டைமில். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஆர்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்தேன். நான் 11th 12th படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்கள் ஊரில் ஒரு திருவிழா நடந்தது, கோயில் திருவிழா நடந்தது. கோயில் திருவிழாவில் வந்து அந்த நாடகத்தை நான் 7வது படித்த நாடகத்தை நான் நடித்தேன்ல, என்னை நடிக்க விடாமல் என்னை நடிக்கலன்னு எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கதை எனக்கு முழுசாக தெரியும். சரி அந்த கதை எனக்கு முழுசாக தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணேன்னா நான் 12th படிக்கிறப்ப திருப்பி எழுதி பார்த்தேன். நான் ஒரு டைரி வச்சுட்டு முழுக்க அந்த கதையை வந்து எழுதுறப்ப நானே சில காமெடி சீன்ஸ்லாம் வந்து எழுதி பார்த்தேன். இப்போ இவர் கவுண்டர்மணி செந்திலுடைய அந்த வாழைப்பழம் காமெடி இருக்குல்ல, அதே மாதிரி காமெடியை வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி நான் வந்து எழுதி பார்த்து ரிகர்சல்லாம் பண்ணி நானே ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறேன். அப்போ தான் ரிகர்சல்லாம் பண்ணுறேன். அண்ட் சாரி அதுக்கு முன்னாடி 12th நான் ஒரு ஸ்கூலில் ஒரு நாடகம் நடித்தேன். ஸோ அந்த நாடகம் வந்து ஒரு பெரிய ஹிட். அதில் வந்து ஒரு காமெடியனாக நான் வந்து நடித்தேன். நான் அப்போ பயங்கரமான செம ஹிட் அது ஆக்சுவலி. அதில் வேறு வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன் அந்த 12th படிக்கிறப்ப வச்சுங்களேன். ஸோ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசவே பேசாது. என்னை பார்த்தா முறைக்கும் திட்டும். ஆனால் என் நாடகத்தை ரசித்து சிரித்து பார்த்துட்டே இருந்தது. எனக்கு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜுக்கு அந்த 11th 12th முடிச்சதுக்கப்புறம் வந்து எங்கள் கோயில் திருவிழாக்காக நான் எழுதின நாடகம் வந்து ஒரு கம்ப்ளீட் பெரிய நாடகம். அது கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கங்கள் வந்துடும். அது வந்து நான் சின்ன வயசில் நான் அதை எழுதியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் டைரக்டர் ஆக போகிறேன் இல்லை ரைட்டர் ஆக போகிறேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து நான் வந்து ப்ரீ பிளான்டாக இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போகணும், அப்பா அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் வந்து இப்போ என்னோடய பேக்ராப்லேருந்து பார்க்குறப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப்பை வந்து நம்ம வந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. குறிப்பாக நான் வந்து சைன்போர்டு ஆர்டிஸ்ட். அந்த டைமில் நிறைய வரைகிறப்போ சைன்போர்ட் பண்ணுறப்போ எனக்கு கிடைக்கிற காசுகளை நான் என்ன பண்ணுவேன்னா
என்னோடய காஸ்டியூம்ஸ், ட்ரெஸ்ஸு, கிரிக்கெட் பேட் வாங்குறது, அப்புறம் புத்தகங்கள் வாங்குறது, அப்புறம் வந்து வரைகிறது, இதுக்காக தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து பயன்படுத்திப்பேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன லக்ஸரிக்குள்ளே நான் வந்து என்னை வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். நான் வந்து அதுக்காகவாவது நான் நல்லா சம்பாதிக்கணும். ஸோ எனக்கு தேவையானதை எனக்கு பொருளை வந்து நான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சைன்போர்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். நிறைய வரைஞ்சேன். அது மூலமாக கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ தான் நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து உள்ளே போனேன். காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அங்கே நிறைய ஆளுமைகளை வந்து மீட் பண்ணேன். குறிப்பாக என்னுடைய மாஸ்டர் சந்திர சாரை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அவர் மிகப்பெரிய அவர் தான் வந்து ஆர்ட்னா என்ன, ஆர்ட்டுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஆர்ட்டுக்கும் இந்த அகசூழலுக்கும் புறச்சூழலுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத பற்றி ரொம்ப டீப்பாக வந்து எங்ககிட்ட பேசின ஒரு மிக சிறந்த ஆசிரியர், பெரிய ஆர்டிஸ்ட். அவர் தான் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனராக எனக்கு வந்து இருந்தார் எங்கள் காலேஜில். ஆர்ட்ன்றது வந்து எவ்வளோ முக்கியமானது மனித சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் படம் வரைகிற ஆர்ட்ன்றது வந்து காசுக்காக வரைகிற ஒரு ஸ்கில் இருக்குது. ஆனால் அதை மீறி இங்கே வேற ஒரு ஆர்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஒரு டிராயிங்லேயே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து கல்ச்சுரல்ஸ் வருது அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன பண்ணேன்னா வந்து நம்ம ஒரு நாடகம் எழுதலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாடகம் எழுதினேன். ஒரு டபுள் ஆக்ட் வச்சு ஒரு நாடகம் எழுதிட்டு எங்கள் சீனியர்ஸ் கிட்ட எடுத்து போயிட்டு நான் கொடுத்தேன். சீனியர்ஸ் வந்து அதை படிச்சுட்டு அவர் செந்தில் அண்ணன் அவர் வந்து படிச்சு என்ன சொன்னாடி, நீ வந்து நாடகம் எழுதலான ஃபஸ்ட் இயர் தான், நீ இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்க, நீ நடி அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் ஒரு நாடகம் வந்து பண்ணார். அந்த நாடகம் வந்து எனக்கு அதில் லாங்குவேஜ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது மாதிரி மாடர்ன் பிளேஸை நான் அப்போ பார்த்ததே இல்லை. எனக்கு வந்து அதை பற்றி எந்த அறிமுகமும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மாடர்ன் பிளேக்குள்ளே நான் நடிக்க ட்ரை பண்ணது. அதில் டயலாகே இல்லை, வெறும் மியூசிக் தான் இருக்கும். ஃபுல்லாக உடல் மொழி மூலமாக வந்து அந்த நம்முடைய எக்ஸ்பிரஷன் வச்சு வந்து நம்ம ஒரு கதையை சொல்லணும் அப்படின்றது. இட் இஸ் நாட் அ மைம் கிடையாது. மைமை விட வேற ஒன்று ரொம்ப கான்டெம்பரரியான ஒரு பிளே அது. ஸோ அந்த பிளேயை வந்து நான் அவர் கூட பண்ணப்போ எனக்கு என்னென்னா புதுசாக இருந்தது. என்னடா இது, டயலாக் பேசுவோம், இல்லை காமெடி பண்ணுவோம், மக்கள் சிரிப்பாங்க, அப்படி ஒன்று இருக்குது. இது என்னடா ரொம்ப அகசூழலை ரொம்ப ரொம்ப உள்ளே போயிட்டு பேசுது. அது வந்து என்னென்னா மொழியே இல்லாமல் உடல் மொழி மூலமாக எப்படி ஒரு கதையை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்றது வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. அந்த டைமில் எங்கள் காலேஜில் நிறைய பிளேஸும் பண்ணாங்க. பிளேன்னா முருகபூபதியோடைய ஒரு முக்கியமான ஒரு நாடகம் பார்த்தேன். நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா தெரியல. அவர் ஒரு சீரியஸ் ப்ளே பண்ணுறவர், ரொம்ப மாடர்ன் பிளேயில் ரொம்ப முக்கியமான ஆள் அவர். ஸோ அவர் ஒரு டீமே வச்சுருக்காரு, மதுரையில் வச்சுருக்காரு. அவங்க ஒரு நாடகம் பண்ணாங்க. அதில் எங்கள் காலேஜ் சீனியர் ஒருத்தர் நடிச்சார். ஸோ அதோட லாங்குவேஜ், அதோட பாடி லாங்குவேஜ், மொழி எல்லாமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு வந்து புதுசாக இருந்தது. என்னடா இது வேறு ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே ஸ்டேஜில் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை ஒட்டி தான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் வந்து படத்தை வந்து நான் வந்து பார்க்குறேன். லாங்குவேஜ் எனக்கு வந்து தெரியல, 2 மொழியில் இருக்குது. சப்டைட்டிலும் வந்து அந்தளவுக்கு படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு போதாமை இருந்தது ஆங்கிலத்தில். ஸோ ஆனால் விஷுவலாக அந்த படம் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆச்சு. நான் படம் பார்த்துட்டே இருந்தப்போ வந்து அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துடுவான். ஆனால் அவனுக்கு ஷூ கிடைக்கலன்னு அழுதப்போ நானும் உட்காந்து அழுதுட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அப்படி ஒரு உணர்வை ஒரு சினிமா எனக்கு கொடுத்ததை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இது என்னடா புது வகையான சினிமா இருக்குது. ஏன்னா நான் வந்து சினிமா பார்க்குறவங்க கிடையாது. இப்போ நிறைய இயக்குநர்கள்லாம் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து தியேட்டர்ஸ் போவாங்க, படம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு கூட்டம்னாவே எனக்கு வந்து பிடிக்காது. திருவிழா கூட்டங்களில் கலந்துக்க மாட்டேன். சினிமா நிறைய கூட்டமாக இருந்தால் போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. தியேட்டர்ஸ் போக மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து படம் போடுவாங்களே, தூர்தர்ஷனில் அந்த டைம்லாம் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன், அந்த டைமில் கிரிக்கெட் விளையாடுவேன். அதனால் சினிமா படம் பார்க்குறதுலேருந்து அப்படியே ரொம்ப விலகி இருந்தேன் நான். எனக்கு சினிமா பண்ணுறதுல எனக்கு ஆர்வம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து எந்த ஆர்வமும் இல்லை. ஆனால் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படின்ற ஒரு படம், அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் அல்ஜீரியஸ், அப்புறம் பேட்டில்ஷிப் பொட்டாம்கின், அப்புறம் வந்து ரன் ரோலா ரன், அப்புறம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், அண்ட் வந்து ஒரு சினிமா பேரடைஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தது. அது ஒவ்வொரு படமும் நான் வந்து பார்த்தேன். அப்போ வந்து சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன், அவர் இறந்துட்டார், அவர் சக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து இதை ஃபெஸ்டிவலே டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அவங்க பொண்ணு மாளவிகா வந்து எங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. மாளவிகாவுடைய ஸோ அவங்க பொண்ணு மூலமாக அவர் மூலமாக வந்து ஒரு இது மாதிரி செஷன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முடிச்சதுக்கப்புறம் தான்
எனக்கு வந்து சினிமா அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒன்று இருந்திருக்கு, நம்ம ஏன் இதை வந்து இது இப்போ வரைக்கும் வந்து அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம், நம்ம பார்க்குற சினிமா என்னவா இருக்குது, அப்போ இந்த சினிமா எதை பற்றி பேசுது, ஏன் இந்த சினிமாவில் வந்து அந்த மக்களுடைய கல்ச்சர் வந்து பயங்கரமாக ரெப்ளிகபிள் பண்ணப்படுது, ஆர்ட் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகுது, அங்கே இருக்கிற அந்த படம் இந்த மாதிரியான கதை அனுபவங்கள் வந்து ஏன் இவ்வளவு அற்புதமாக இருக்குது அப்படின்றத மாதிரி நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். இதை பற்றி என்னுடைய சீனியர் செந்தில் கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன். செந்தில் நான் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ அப்போ அவர்கிட்ட பேசின முன்னாடி நீ டைரக்டர் ஆக போறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு நான் திடீர்னு யோசித்தேன், ஏன்னா நான் ஆகணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக அவர் எடுத்த முடிவு தான் அது. அந்த டைமில் அந்த படம் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். டைரக்ட் ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னார் என்னன்னா, வெறும் படம் பார்க்குறது மட்டும் இல்லை, எழுதுறது அண்ட் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டைமில் சரி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி பாபா அம்பேத்கர் புத்தகங்களை சிலது வந்து வாசிச்சிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு தீவிர இலக்கிய சூழலுக்குள்ளே நான் வந்து நுழைஞ்சதில்லை. தீவிர இலக்கியம் அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் வந்துச்சு. நான் படித்த புத்தகம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஒரு புலிமரத்தின் கதை வாசித்தேன், ஜே சில குறிப்புகள். அப்படி அவர் வந்து என்னன்னா சுந்தரராமசாமியோட ஒரு ரசிகர் அவர். ஸோ அதனால் எனக்கு வந்து சுந்தரராமசாமி இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அப்படி இருக்கிறப்ப காலச்சுவடு புத்தகம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. காலச்சுவடு புத்தகத்துலேருந்து இமயம் வந்தார், அப்புறம் அழகிய பிரிவன் வந்தார், அப்புறம் ரவிக்குமார் வந்தார். ஸோ இவங்க எல்லாரையும் தொடர்ந்து வந்து நான் வந்து பொலிட்டிக்கலாக கட்டுரைகள் சார நிவேதிதா, எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பெரிய, அப்புறம் சோபா சக்தி, இவங்க தமிழில் இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் வந்து நிறைய வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தினகர் என்ன பண்ணுவான்னா, இதெல்லாமே வந்து நான் காசு சேர்த்து வாங்கணும்னு வச்சிங்களேன். என் தினம் என்ன பண்ணோன்னா 3 ரூபாய்க்கு வந்து அப்போ வந்து ரஷ்ய இலக்கியங்கள் வந்து கிடைக்கும். பழைய ராதுகா பதிப்பகத்தில் வந்து போட்டிருப்பாங்க 3 ரூபா 4 ரூபா 5 ரூபான்னு சொல்லிட்டு அவன் வாங்கி நிறைய அதெல்லாம் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவன் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான். இந்த மாதிரி ரஷ்ய இலக்கியங்கள் இருக்குடா, அதை படிடா அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொன்னான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து தாய் படிச்சுட்டேன். மேக்சிம் கார்கியோட தாய் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சது. ஸோ அதை வந்து நான் படித்தேன் நான். சரி, அதுக்கப்புறம் வந்து தினகர் சொன்ன அந்த 3 காதல் கதைன்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்ய நாவல் இருக்கும். அப்புறம் கேப்டன் மகள்னு இருக்கும், நிறைய டால்ஸ்டாய் இது இருக்கும், சூதாடின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான. ஸோ இவங்களை எல்லாருமே வந்து வாசிச்சதுக்கப்புறம் வாசிப்பு வந்து எனக்குள்ளே வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் என்ன எழுதுறது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ சினிமா நிறைய பார்த்த உடனே வந்து சினிமா வந்து என்ன மாதிரி சினிமா எடுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அப்போ என்ன மாதிரி சினிமா நம்ம எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ உலக அளவில் சினிமா என்னவா இருக்குது அப்படின்ற நிறைய புத்தகங்கள் வந்து அந்த டைமில் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி கிடச்சிது. ஸோ அதெல்லாம் நான் வாசிக்கிறேன். அப்போ பிளாக் சினிமா பற்றி பேசினாங்க, அரபு சினிமாக்களை பற்றி பேசினாங்க. இந்த சினிமாக்கள் இருக்கிற அரசியல் பின்புலம், அரசியல் எப்படி வந்து இதோட ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்றத வந்து அவங்க எழுதுனதை நான் வந்து படித்தேன். ஸோ இப்படி படிக்கிறப்ப தான் வந்து நிறைய சினிமா விமர்சனங்கள், தீவிர இலக்கிய சூழலில் கிடைக்கிற விமர்சனங்களை வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அது வந்து ரொம்ப முற்றிலுமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு படத்தை வந்து ஒரு ஆளை வந்து உடற்கூறாய்வு செய்கிறப்போ என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பயங்கரமாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி படிக்கிறப்போ வந்து தான் எனக்கு நிறைய ஒரு படம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு இயக்குனர், இதுக்கு முன்னாடி எனக்கு சில ஆதர்ச இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள நான் ரொம்ப பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவர்களை வாசித்த பிறகு அவர்கள் பயன்படுத்துகிற நுண்ணரசியல், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கண்டென்ட்டு, அந்த படத்துக்குள்ளே என்ன அனுபவத்தை கடத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு மேலோட்டமாக ஒரு கதை சொல்கிற பாணி இருக்குது. அந்த மேலோட்டமாக கதை சொல்கிற பாணியிலிருந்து லேஸாக இங்கே என்ன தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து எழுதுறத நான் வந்து அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து சினிமா என்பது வந்து நேரடியாக ஒரு மொழியை சொல்லுது, ஆனால் அதே நேரத்தில் லேஸில் வந்து நிறைய ஒரு வேலையை பண்ணுது. அதுக்கு வந்து அந்த கண்டென்ட் அண்ட் வந்து உள்ளடக்கம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த உள்ளடக்கத்தை பற்றி நிறைய வந்து பேசினதை, டிஸ்கஸ் பண்ணதை வந்து தொடர்ந்து வாசிட்டே இருந்தேன். அந்த வாசிக்கிறதுல பிளாக் சினிமாவை ஏன் கையாளுறாங்க, பிளாக் சினிமா ஏன் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அரசியல் ரீதியாக பிளாக் சினிமாவுடைய தேவை என்ன இருக்குது, ஸ்பைக்லி என்ன பண்ணார். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உந்துதலை வந்து உண்டு பண்ணிச்சு. டூ த ரைட் திங்ஸ்னு ஒரு படம் இருக்கும் ஸ்பைக்லி இது. ஸோ அந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து அவர் ஏன் அந்த படத்தை உருவாக்குனார், வெள்ளையர்கள் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதியில் அடிமைத்தளத்திலிருந்து விடுபட்ட கருப்பர்கள் தங்களுடைய விடுதலைக்காக ஏன் வந்து ஆர்ட்டை வந்து பயன்படுத்திட்டாங்க, ஆர்ட் வந்து என்ன மாதிரியான வேலை செய்யுது அப்படின்றத வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பூர்வமாகவே புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணேன். அந்த டைமில் தான் ஸ்டாலின் ராஜாங்கம் எழுத்தாளர் வந்து தலித் சினிமா இல்லை தலித் கதாபாத்திரங்கள் எப்படி வந்து தமிழ் சினிமாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதோட
மொழி எப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு, அந்த கதாபாத்திரங்களை எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள், எப்படி வந்து ஒரு 70 ஆண்டுகால சினிமா வந்து என்னவா இருந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு பயங்கரமாக ஒரு டிஸ்கஷனில் வந்து அவர் எழுதியிருந்தார். ஸோ அதை வாசிக்கிறப்போ ஸோ நான் வந்து ஓகே இது வந்து அப்போ அந்த டைம்லேருந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து என்னை பற்றி நான் நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக இப்போ என்னுடைய சந்திர சாரை பற்றி நான் சொல்கிறேன். சந்திர அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஆர்ட்டை நீ ஏன் உருவாக்குற அப்படின்ற கேள்வி ரொம்ப அன்கான்ஷியஸ் கிடையாது, ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்கிறார். சும்மா நீ போய்ட்டு ஒரு கேன்வாஸ் முன்னாடி ஒரு கோடை வரைகிறேன்னா அந்த கோடு வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக வந்துடாது, ரொம்ப கான்ஷியஸில் நிகழும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப என்ன சொல்கிறது, நீ இந்த சமூகம் உனக்கு என்ன கொடுத்துருக்கோ, அந்த சமூகத்துலேருந்து நீ என்ன கிடைச்சிருக்கோ, அந்த கிடைக்கிறதோட உந்துதலின் அடிப்படையில் உன்னுடைய கருத்து உருவாக்கம் உன்னுடைய மண்டல உருவாகி அது ஒரு கோடாக மாறுதுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சமூகம் உன்னை பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை நீ வந்து உன்னிப்பாக கவனிக்கிறது மூலமாக நீ பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுற. ஆனால் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நிகழ்த்துறப்போ வந்து உனக்கு என்ன வேணுன்ற கேள்வியே இல்லாமல் சும்மா ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு நீ போயிடாத. ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நிகழ்த்துறது அப்படின்றது வந்து உனக்குள்ள இருக்கிற அதாவது உன்னுடைய ஒரு அகச்சூழல் இருக்குல்ல, உனக்குள்ள ஒரு அகம் இருக்குல்ல, அந்த அகத்துக்குள்ள இருக்கிற கேள்வி உனக்கு என்ன வேணுன்ற கேள்வியை நீ முதல்ல கேளுன்னு சொன்னார். அப்போ நீ யாருன்றதை முதல்ல கேளு, உனக்கு என்ன வேணுன்றது 2வது கொஸ்டின், அப்புறம் நீ ஏன் என்ன சொல்ல போற அப்படின்றது 3வது. இந்த 3 கேள்வியை வந்து நீ வந்து கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஒரு சினிமா இயக்குனராக என்ன பண்ண போறேன், நான் என்ன சொல்ல போறேன், இப்போ இவ்வளோ சினிமா இங்கே இருக்குது, இவ்வளோ பேர் டிரெக்ட் ஆகிட்டாங்க, நீ என்ன சொல்ல வரப்போற அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அது நான் யாருன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அது நான் யாருன்றது வந்து இந்த சமூகத்தில் நான் எங்கேருந்து வரேன், நான் யாராக இருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்தது. இந்த இந்திய சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக பாதிக்கப்பட்ட ஒடுக்குதலில் ஆளாக இருக்கிற ஒரு ஆளாக நான் வந்து இருந்தேன். ஒரு தலித் கம்யூனிட்டியில் இருக்கிற பிரச்சனைகளை இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 100% மக்கள் இருக்கிறப்போ ஒரு 25% மக்கள் வந்து தொடர்ந்து வந்து சமூக விளக்கம் பெற்ற மக்களாக இருக்கிறாங்க. ஊருன்ற ஒரு அமைப்புக்குள்ளேருந்து வெளியே இருக்கிற ஒரு மக்களாக இருக்கிறாங்க. நான் ஏன் வெளியே இருக்கிறேன், இதுதான் என்னோட முக்கியமான கேள்வி. ஏன் ஊருக்குள்ளே நான் இல்லை? ஊரில் பல சாதி அமைப்புகள் இருக்குது, அது பல சாதி அமைப்புக்குள்ளே நானும் உள்ளே இருந்திருக்கணும்ல. ஆனால் காலையும் சரின்னு சொல்லிட்டு நான் ஏன் வெளியே இருந்தேன் அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்த கேள்விக்கான பதிலை நான் வந்து பல இடங்களில் வந்து நான் தேடி இருக்கேன். அது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அவருடைய எழுத்தின் மூலமாக எனக்கு நிறைய விடைகள் வந்து கிடைச்சது. ஸோ அப்படி அந்த விடை கிடைச்ச உடனே நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போ நான் யாருன்றதை இந்த மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். நான் யாருன்றதை மக்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அப்போது பேசப்படாத கதைகள், தவிர்க்கப்பட்ட உரையாடல்கள், தவிர்க்கப்பட்ட கதாபாத்திரங்களை என்னுடைய சினிமாக்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன். இது வந்து பெரிய சவாலான விஷயம் தான். ஆனால் இது எல்லாமே என்னன்னா, நான் காலேஜ்லேயும் முடிவு பண்ணிட்டேன். 4th இயர் படிக்கிறப்பவே நான் இந்த சினிமா தான் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்படி ஒரு சினிமா பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்புக்காக நான் போகிறப்போ நான் பார்த்த மனிதர்கள், பேசியவர்களுக்கு அதாவது என்னன்னா, இந்த சினிமா கூட விட்டுருங்க, ஒரு சீரியஸ் சினிமா பற்றின ஒரு அக்கறை கூட இல்லாமல் ஆட்களை தான் நான் நிறைய பேரை வந்து நான் மீட் பண்ணேன். அவர்கள் வந்து புத்தகம் படிக்கிறவர்களை வந்து ரொம்ப தள்ளியே வச்சாங்க. வேர்ல்ட் சினிமா பார்க்குறவங்கள அந்த டைமில் வந்து மண்டவீங்கின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வேர்ல்ட் சினிமாலாம் பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசினாலே நம்மளை பற்றி ஒரு மாதிரி வந்து பேசுவாங்க, இவனுக்கு மண்டவீங்கி போயிருக்கு, ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிப்பானுங்க, நார்மல் கமர்ஷியல் சினிமா அவங்களால எடுக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கும். அப்போது ஒரு முறை நான் வந்து சூதாடி புத்தகம் படிச்சுருந்தேன். அதை கமெண்ட் ரொம்ப கேவலமாக கமெண்ட் கூட ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போனார், என் டிரெக்டர். அவர் வேற ஒருத்தர்னு வச்சுங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து அது விபி கிடையாது, அதனால் விபின்னு போட்டுருவாரு. விபி வந்து இஸ் வெரி ஜென்வன். அவர் வந்து என்னை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு இயக்குனர், என்னுடைய இயக்குனரில். இந்த மாதிரியான உரையாடல்களை பேசக்கூடிய ஆட்களை தேடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்போ இருந்தது. ஆனால் அந்த டைமில் என்னுடைய வாழ்க்கை சூழலை வந்து அனுமதிக்கலை. ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு உதவி இயக்குனராக மாறணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணி கடைசியில் வந்து விபி சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே வந்து என்னென்னா, அவருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தார், ஒரு டீச்சராக இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பண்ணார். அவர் யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாதனால ஸோ எங்களோட உதவி அவருக்கு வந்து தேவைப்பட்டது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து படம் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இருந்ததுனால, இப்போ எங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சென்னை 28ன்னு ஒரு படம் ஏற்கனவே எடுத்த சினிமாக்கள்லேருந்து அப்படியே வந்து விளக்கம் பெற்ற ஒரு புது மாதிரியான ஒரு சினிமாவை ஃபஸ்ட் டைம் எடுத்து அதை எடிட் பண்ணி படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி படம் வந்து வெற்றிகரமாக ஓடினதை பார்த்தோன்னே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனும்
இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வந்து உருவாச்சு. ஸோ வந்து அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்த ஒரு சினிமா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய படங்கள் அந்த டைம்லலாம் வந்துட்டு இருந்து நிறைய டிரெக்டர்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ண படத்தில் வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் ஹீரோக்கள் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி ஒரு கதையும் வந்து நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப சாலிடாக சொல்லி வெற்றி பெற்ற ஒரு படமாக சென்னை 28 இருந்தது, அப்புறம் சரோஜா இருந்தது, கோவா இருந்தது. இந்த 3 படங்களையும் நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் படம் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணேன். படம் பண்ணலாம் முடிவு பண்ணோடனே ஃபர்ஸ்ட் படம் என்னுடைய இப்போ எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஷாலுக்கு நம்ம வந்து கதை சொல்லலாம், நீங்கள் கதை இருந்தால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டேன், இல்லை எனக்கு நான் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு வந்து நான் பெரிய டைரக்டர் பெரிய நடிகர்கள் கூட வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல, நான் வந்து வேற ஒரு படம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லை எல்லாரும் என்னை வந்து என்கிட்ட மீட் பண்ணுறவங்களாம் வந்து அவர்கிட்ட கதை சொல்லுங்கள், இவர்கிட்ட கதை சொல்லுங்க தான் சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் வந்து, இல்லை நான் எழுதி வச்சிருக்கிற கதையோ இல்லை நான் சொல்ல போகிற வாழ்க்கையோ இது வந்து யாருமே இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதது. இப்போ இதை வந்து நான் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போனேன்னா வந்து இயல்பியே வந்து தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு நான் அவர்கிட்ட சொல்லலை. ஸோ நான் அப்படி எழுதுகிற கதை தான் ஃபஸ்ட்டு மஞ்சள்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஒரு மஞ்சள் வந்து ஒரு யங் ஃபெலோஸ், இப்போ நான் 12th படிக்கிறப்போ எனக்கு இருந்த ஒரு காதல் அனுபவங்களை மையப்படுத்தி மஞ்சள்னு எழுதினேன். அதில் வந்து எப்படி கேஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, ஸோ இது எல்லாமே இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து நான் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அது என்னென்னா வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து எந்த காரணத்தை கொண்டும் உடல் ஊனத்தை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறவே கூடாது. அண்ட் பாடி ஷேமிங் எதன் பொறுத்தும் நிகழ்த்தக்கூடாது. பெண்களை வந்து மலினமாகவோ இல்லை மோசமாகவோ காட்சிப்படுத்தக்கூடாது. அண்டு திருநங்கைகளை வந்து ரொம்ப தவறாக காட்சிப்படுத்தக்கூடாது. கலர் ரீதியான ஒரு பாகுபாடை வந்து நிகழ்த்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நான் வந்து போட்டுக்கிட்டதுனால குழந்தை பருவ காதலை வந்து நம்ம வந்து சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது ஆக்சுவலி. அப்போ குழந்தை பருவ காதலை சொல்கிறது, இப்போ அடலசன்ட்டு அவனோட காதலை வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறது இல்லை வந்து அதை வந்து ஒரு பயங்கரமாக ஒரு சினிமாவாக மாற்றி சொல்கிறப்போ அது என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறப்போ நான் என்ன பண்ணேன்னா, அது ஸ்கிரிப்ட் நான் எழுதி முடிச்சுட்டு நான் படம் வேணான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். இல்லை இது வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் அந்த டைமில் அதை சொல்ல வேணான்ற மனநிலை இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி ஓகே அட்டைக்கத்தி ஒரு டீனேஜ் லவ்வை பற்றி நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த டைமில் லவ் வந்து பயங்கர புனிதம். நீங்களாம் பார்த்தீங்களா, லைக் வந்து வேறு லவ் இருக்கும், சூசைடெல்லாம் இருக்கும், லவ் பண்ணிட்டா வந்து பொண்ணு லவ் பண்ணலைன்னா சூசைட் பண்ணிக்கிறது அப்படின்னு படம்லாம் நிறைய வந்துகிட்டே இருந்ததா. லவ் வந்து பயங்கர ரொமான்டிசைஸ் பண்ணி வேறு எடுத்துகிட்டு இருப்பாங்க. லவ்னா இது அப்படி இப்படின்னு ஒரு முறை பார்த்தா அப்புறம் பூவை கிள்ளி போட்டால் வந்து லவ்வே திரும்ப பூ வராது. ஸோ இது மாதிரியெல்லாம் நிறைய லவ் இருந்ததா. சரி என்னடா இது நம்ம லவ் ஆனால் இப்படியெல்லாம் இல்லையடா, நம்ம வந்து ஒரு அது வந்து என்ஜாய் பண்ணமே செலிப்ரேட் பண்ணமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேருடைய கதைகள் அதுக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த கதையெல்லாம் நான் பார்த்த பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என் காலேஜில் இருக்கிறவங்க அட்டக்கத்தின்ற பேரே என் காலேஜில் இருக்கிற படித்த ஒரு பையனுடைய பேர் தான். அவன்லாம் வந்து பயங்கரமாக லவ் பண்ணான்னு வச்சிங்களேன். ஸோ அந்த லவ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அட்டக்கத்தின்னு ஒரு படம் எடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ அட்டக்கத்தின்ற படம் எடுக்கிறப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த பேக் ட்ராப்ஸு, இந்த லாங்குவேஜு, அப்புறம் பீஃபீட்டிங்கு, சில விஷயங்கள்லாம் வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து இந்த படத்துக்குள்ளே நான் வந்து கொண்டு வர நான் வந்து ட்ரை பண்ணேன். அது கல்ச்சராக பேக் ட்ராப்பை வந்து ஒரு தலித் லைஃபுக்குள்ளே வந்து செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அது ஃபர்ஸ்ட் டைம் ஒப்பாரி பாடலை வந்து அதுக்குள்ளே நான் கொண்டு வந்த அடியன் கானமயில்குள்ளன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது சின்ன வயசுலேருந்து என் தெருவில் நான் கேட்டு சந்தோஷப்பட்டு ஆடி டான்ஸ் ஆன ஒரு பாட்டு அது. ஸோ அவரை கூப்பிட்டு வந்து அப்படியே வந்து அவரை பாட வச்சேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு கல்ச்சுரல் பேஸ்டாக வந்து ஒரு கதையை வந்து நான் சொன்னேன். அண்ட் அது ரொம்ப முக்கியம் இல்லை ஆக்சுவலி அந்த படத்துக்கு. பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு படைப்பாளனா நான் ஒரு கதை சொல்கிறப்போ ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்குது. ஒரு மரம் அப்படின்றது வெறும் மரமே கிடையாது. ஒரு ஊர் பகுதிகளில் ஒரு மரத்துக்கு கீழே யார் உட்காரலாம், யார் நிற்கலாம், மரத்துக்கு கீழே ஒரு மேடை இருக்கும். அந்த மேடை வந்து எவ்வளோ முக்கியமானதுன்றதை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துவேன். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மேடைக்கும் பல கதைகள் இருக்குது. அதனால் வந்து ஒரு மரத்தை என்னால் ஒரு மரமாக இது வரைக்கும் பார்க்கவே முடியாது என்னால். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மரம் அப்படின்னு நான் காட்சிப்படுத்தினா கூட அந்த மரத்தோட வேல்யூ என்ன இருக்குது, அது எங்கே இருக்குது, ஊரோட நடுவில் இருக்கா, வெளியில் இருக்கா, அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அகசூழலை, அதாவது புறச்சூழலை வந்து காட்சிப்படுத்துறது அப்படின்றது வந்து என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து அட்டக்கத்தின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படம் வந்து ஒரு பரவலான வரவேற்பை பெற்றதுனால நான் இங்கே இருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்குது. அந்த படங்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மெட்ராஸ் அண்டு எல்லாமே வந்து அப்படியே வந்தது. ஸோ அதனால தான் நான் இருக்கிறேன். அண்ட் வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது. இப்போ நான் படம் எடுக்கிறப்போ
இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நான் யோசிச்சதுனால கூகைன்ற ஸ்பேஸை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து கூகை லைப்ரரியை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் நடக்கலை அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு அந்த ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்போ அம்பேத்கர் பற்றின ஒரு சீன் இருந்தது அட்டகத்தியில். நான் ப்ரொடியூசர் கிட்ட எதுவுமே கொடுக்குறப்போ என்னென்னா அதை கீழ்ச்சிட்டு கொடுங்க, அது இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, நான் வேறு வழி இல்லாமல் அதை நான் எடுத்துகிட்டு தான் கொடுத்தேன். அப்புறம் படம் எடுக்கிறப்போ எனக்கு சில சிக்கல்கள் வந்தது. ஆனால் மாரி செல்வராஜ் படம் பண்ணுறப்போ வந்து நான் வந்து எந்த தடையும் சொல்லட்டே நீ எட்ரா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் வந்து அந்த படத்தில் வந்து எனக்கு 2 முக்கியமான சீன் இருக்கும். ஒன்று வந்து டாக்டர் ஆப்பரன்னு ஒரு சீன் இருக்கும், அப்புறம் வந்து பிரின்சிபல் பேசுகிற ஒரு சீன் இருக்கும். ஸோ இந்த சீன் வந்து அந்த 2 சீனுக்காகவே நான் அந்த படத்தை எடுக்கிறேன்டா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அந்த படம் எடுத்தோம், பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அண்ட் மாரி செல்வராஜ் எனக்கு வந்து தவிர்க்க முடியாத இயக்குநர்கள் பட்டியலில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்றது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். அதனால தான் ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பித்தோம். நாட் ஓன்லி ஃபியூச்சர் ஃபிலிம், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய பண்ணிருக்கோம், அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிருக்கோம், டாக்குமெண்ட்ரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், அண்ட் வந்து மீடியாக்குள்ளேயும் சில வேலைகள் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சினிமா அப்படின்றது எடுக்கிறத மீறி ஒரு அரசியல் நடவடிக்கையாக நான் பார்க்குறேன், ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த மூமெண்ட்டுக்குள்ளே ரஞ்சித்ன்ற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சினிமா மேலே பெரிய ஆர்வம் இருக்குது. லைக் வந்து ரஞ்சித்ன்ற ஒரு நபருக்கு இந்த அரசியல் மீதும் இந்த சமூக பங்களிப்பு மீதும் இங்கே இருக்கிற சோஷியல் ஸ்ட்ரக்சர் மீதும் ஒரு பெரிய கோபமும் ஒரு என்ன சொல்கிறது, அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு அதை சரி பண்ணுன்ற ஒரு பெரிய ஆசையும் விருப்பமும் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு திரைக்கலைஞனாக என்னுடைய திரைப்படங்களை நான் இதுக்காக பயன்படுத்திக்கிறேன். அந்த பயன்படுத்துறதில் சில விஷயங்களை என்னால் வந்து பண்ண முடிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. ஸோ இது உங்களுக்கான டைம், Q&A. யார் யார் கேள்விகள் இருக்கோ டக்குன்னு கேட்கலாம். சார் கேள்வியெல்லாம் எதுவும் இல்லை சார். உங்கள் படங்களை ரொம்ப பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ரசிச்சிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டு ரொம்ப நாளாக இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் சார். எங்கள் ஊர் இன்னாரிட்டோர் சார் நீங்கள். எப்படியாடா இன்னாரிட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். இன்னாரிட்டு வந்து எனக்கு வந்து நான் அதான் சொல்கிறேனே, ரஞ்சித்ன்ற ஒரு கலைஞன் வந்து ரொம்ப பர்சனலானவன். அவன் இப்போ எனக்கே அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவன் பண்ணுற வேலை வந்து சம்டைம்ஸ் பிடிக்காது, டென்ஷன் ஆவேன், ஏன்டா அப்படி பண்ணுற. திடீர்னு தங்கலான் படம் ஷூட் பண்ணுறதுக்கப்போ ஒரு ஷாட்டில் வந்து ஓடிடலான்னு தோணுச்சு எனக்கு. இந்த டைரெக்ஷனே வேணாடா, நமக்கு வரமாட்டேன்றா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா டைரெக்ஷன் வந்து ரொம்ப மென்டலான ஒரு ஒர்க் அது. சரி, ஏன்னா நிறைய பேர் வேறு கஷ்டப்படுத்தணும், கொடுமைப்படுத்தணும். ஸோ அதெல்லாம் வேறு நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஒருத்தன் அடிப்பட்டு கீழே விழுவானா அவனுக்கு வந்து ஆறுதல் கூட சொல்ல முடியாமல் நான் ஷாட் எடுக்க ஓடணும் நான். ஸோ ஒரு மனிதாபிமற்ற ஒரு கொடூரமான வேலைன்னு வச்சுக்கங்களேன், அந்த வேலையை நம்ம செய்கிறோம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறதுல பயங்கர சந்தோஷம் இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். ஸோ அந்த பெருமையை வந்து நான் எப்பவுமே இன்னாரிட்டுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அவர் வந்து என்னை வந்து பயங்கரமாக புஷ் பண்ணார். ஒரு அகவுலகத்தை வந்து டீப்பாக என்கிட்ட பேசினவர். அவருடைய படங்கள் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். அண்ட் பேர்ட்மேன் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இப்போ இந்த ஷாட்டில் இப்போ காட்டுறப்ப கூட அந்த பறக்கிற ஒரு ஷாட் இருக்கும். ஸோ நான் நிறைய பறந்துகிட்டே இருப்பேன், பறக்கணும்னு ஆசை எனக்கு ஆக்சுவலி. வணக்கம் சார், என் பேர் சுரேஷ். வணக்கம். இப்போ 2வது தங்கலான்னு பார்க்குறேன் நான். எனக்கு கிளைமாக்ஸில் வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ணி தான் கேட்குறேன். அவர் விக்ரம் சார் சொல்கிறாரு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த மாதிரி சொல்கிறார் இல்லையா, நாதமுனி ஒவ்வொரு பேராக சொல்லிட்டு வந்திருக்காரு. அதே பரியரும் பெருமாள் சார் படத்துலையும் வந்து ஒரு சாமி, அந்த பூதம், அந்த பெண்ணு சாமி வந்து புதையல் இருக்குன்னு சொன்னது அப்படிங்கிறது காலங்காலமாக இங்கே இருந்துகிட்ருக்கிறது தான். ஒரு அம்மா மேலே சாமி வருது, இல்லை ஊரில் மக்கள் மேலே சாமி வந்து ஒரு விஷயம் சொல்கிறது. இது நீங்கள் எந்த இதில் சார் ஜென்மங்கள் இருக்குங்கிற நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக சொல்லியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு மறுஜென்மங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த மரபுவழி கதைகள், மித்து, ஆடியன்ஸ் கிட்ட, நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற தொடர்பை வந்து நான் புரிஞ்சுக்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த மித் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. மித்துக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட நாடு தான் இந்தியான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மித்து வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு டேஞ்சரஸ் மித்தாக இருக்குது. அந்த மித்து வந்து மனிதர்கள்கிட்ட வந்து பாகுபாடு பிரிக்கிற மித்து இருந்தது. ஸோ அந்த மித்துலேருந்து விலகி சில மித்துக்கள் வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்போ மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் வந்து புத்தருடைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை தான் நான் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து என்னென்னா ஒரு கலைஞன் தன்னுடைய லிபர்ட்டிக்குள்ளே சில வேலைகளை செய்ய ட்ரை பண்ணுறேன். எனக்கு அந்த நம்பிக்கைகள் இல்லைனாலும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிற மக்கள்கிட்ட உருவாடுவதற்கு ஒரு மொழியை உருவாக்க வேண்டிய தேவையை அந்த கலைஞனுக்கு வந்து உருவாக்கி இருக்கிறதுனால நான் நம்பலைனாலும் நான் அந்த கதைக்குள்ளே நுழைஞ்சு ஸோ இந்த மாதிரி மரபு வழியாக இவ்வளோ பேர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். இன்னும் ஒரு லாஸ்ட் சார், உங்கள் படங்களில் நட்சத்திரம் நல்ல ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஆனால் சரியாக ஓடல, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்?
அது தெரியலையே, சரியாக ஓடலன்றது வந்து கமர்ஷியலாக நம்ம யோசிக்கிறதுனால அது வணிக ரீதியான வெற்றியை வச்சு நம்ம பேசுகிறோம். பட் ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸான மூவி. சில படங்கள் வந்து நம்ம எந்த நோக்கத்துக்காக எடுக்கிறோமோ அந்த நோக்கம் போய் ரீச் ஆனாலே அது வெற்றியை தான் நான் வந்து பார்க்குறேன். நான் ஆக்சுவலி அது வெற்றி படம். என்னுடைய முதல் கேள்வி, பேட்டில்ஷிப் பொட்டம்கின் வந்து கான்டெம்பரைஸ் பண்ண முடியுமா நம்ம ஆடியன்ஸுக்கு? பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது அதுக்கு. ஓகே. ரெண்டாவது வந்து சார்லி சாப்ளினுடைய இதில் வந்து காமிக் எலிமெண்ட், இதில் வந்து சீரியஸ் கண்டென்ட் இருக்குது. அது நிறைய பேர் தெரியுமான்னு தெரில. அவருடைய ப்ரெசன்டேஷன் வந்து காமிக்காக இருக்கலாம், பட் அதில் இருக்கிற சீரியஸ்னஸ் கண்டென்ட் வந்து அதையும் நம்ம கான்டெம்பரைஸ் பண்ண முடியுமா? ஆமாம், சார்லி சாப்ளினுடைய ஒரு நகைச்சுவை வந்து ஒரு அவ்வளோ நகைச்சுவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ் வெரி ஜீனியஸ் அண்ட் பயங்கரமான ஒரு சோஷியல் அவேர்னஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் ஒர்க்கை வந்து நம்ம வந்து கான்டெம்பரேட் பண்ணுறப்போ வந்து டெஃபினட்டாக அது வந்து பயங்கரமாக ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்களும் மாரி செல்வராஜ் அந்த 1-2 பேர் வெற்றிமாறன் இந்த மாதிரி ஆளுங்க வந்து அதை ட்ரை பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் அதை பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இயக்குநர்கள் இங்கே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமாக அது யாரோ ஒருத்தர் எப்பயாவது, இப்போ உடனே இல்லைனாலும் உங்களுடைய ஷெட்யூல் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நிச்சயம் மனசில் இருக்கட்டும். சார், இன்னொன்று வந்து என்னுடைய ரெஸ்யூம் வச்சுருக்கிறேன், அவங்ககிட்ட கொண்டு வந்து ஒர்க் வித் யூ. தேங்க்யூண்ணா. பண்ணலாம். ஜெய்பீம்ண்ணா. ஜெய்பீம்ப்பா. நான் தங்கலான் லாஸ்ட்டில் வந்து அந்த ஆர்த்திக்கும் தங்கலானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். தங்கலான் வந்து அந்த தங்கத்தை எடுத்துன்னு போயிட்டா அவங்க மக்களை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஆர்த்தி வந்து முயற்சி செய் அப்படின்னுவாங்க. கடைசியில் வந்து தங்கலான் அந்த தங்கத்தை எடுத்துன்னு போயிட்டு மேம்படுத்தினாரா இல்லை பாதுகாவலராக அங்கேயே இருந்தார்? இல்லை, மேம்படுத்த முடியல. பொருள் வந்து நம்மளை எப்போவுமே சிக்கலில் தான் மாட்டி விட்டுருக்கு. ஏன்னா தற்காலிக வெற்றியை வந்து பொருள் கொடுக்கலாம், பட் ஆனால் நம்ம எல்லாருமே மனிதர்கள் வந்து வர்க்க ரீதியான ஒரு முன்னேற்றம் வந்து நம்மளுடைய எல்லா சவால்களையும் சிக்கல்களையும் வந்து உடைச்சிரும் அப்படின்னு நம்புகிறோம். பட்டு வர்க்கங்கள் மாறினாலும் மனிதர்களுக்கு இருக்க பாகுபாடு தொடர்ந்துகிட்டே இருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற லைஃப் சுச்சுவேஷன் வந்து சொல்லுது. ஸோ அந்த பிரச்சனை இன்னும் கண்டினியூ இருக்குது அப்படின்றது அடுத்த வர கதைகள் வேணால் சொல்லலாம். ஆக்சுவலி சார் வணக்கம் சார், என் பேர் துர்கா அபிஷேக், நான் ஒரு ஆக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட் சார். என்னோடய கொஷின் என்னென்னா சார், இப்போது ஒரு கேரக்டருக்கு நீங்கள் கேஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டராக கேட்குறேன் சார், இது லைக் நீங்கள் எப்படி ஒரு பர்சனோட லுக்ஸை வச்சு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பீங்களா இல்லை ஆக்டிங் ஸ்கில்ஸ் வச்சு கொடுப்பீங்களா சார்? அது ஒன்று. அண்ட் இன் ஜென்ரலாக கேஸ்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார் உங்களோடது? லுக்ஸ் வந்து பயங்கர டாமினேட் பண்ணுங்க. நிச்சயமாக. இப்போ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா வந்து லுக்ஸ்னால், இப்போ நான் ஒரு கேரக்டர் நான் டிசைன் பண்ணுறேன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மனித முகங்களை தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவால். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி முகங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் நல்லா நடிக்கிறாரா இல்லையான்றது வந்து செகண்டரியாக நான் வந்து யோசிப்பேன். அப்படி நல்லா நடிக்கலைன்னா பெட்டராக நடிக்கிறவரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய ப்ராசஸ்ஸு. அண்ட் வந்து நான் எப்போவுமே வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நடிகர்கள் பற்றி யோசிக்கவே ஆரம்பிப்பேன். ஒரு ஆனால் சில முறைகள் மட்டும் இப்போ வந்து விக்ரம் சார் பண்ணுறாருன்றது முன்னாடியே முடிவாயிடும். ஸோ அவருக்கு ஏற்ற கதை ஒன்று பண்ணலான்னு அப்படி யோசிப்போம். சம்டைம்ஸ் வந்து எதை பற்றியும் யோசிக்காமலேயே நான் வந்து எழுதியிருக்கேன். அட்டகத்தி மெட்ராஸ்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் எழுதுனது தான், சார்பட்டா பரம்பரை உட்பட. ஸோ வந்து ஆனால் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறப்போ லுக்ஸு வந்து 75% அதுவே வந்து டாமினேட் பண்ணணும். ஸோ அதுதான். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒரு ஆக்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவர் எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ரொம்ப தப்பு அது. ஏன்னா ஒரு கேரக்டர் நம்ம எழுதுகிறப்போ அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீ யோசிக்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் கரெக்டான ஒரு நபர்களை முகங்களை அது நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்களா, அந்த தேர்ந்தெடுக்கிற முகங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பூசுகிற அந்த சாயமாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த மேக்கப் ஒர்க்காக இருக்கலாம். இது வந்து ஒரு 75% எனக்கு என்னென்னா, ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு, ஒரு ஒயிட் ஷாட்டு, டைலாக்கே இல்லாமல் அந்த கேரக்டர் அவர் வந்து சொல்லணும். இதுதான் நான் வந்து யோசிக்கிறேன். நான் எப்போவுமே அதுதான், டைலாக் கொடுக்காம ஒரு ஸ்டாண்டு நீ போய் நிற்கணும், இல்லை வந்து அப்படியே உட்காரணும், இல்லை வந்து அவரோட க்ளோஸ்அப் மூலமாக அந்த கேரக்டரை அவர் வந்து டெலிவரி பண்ணிட்டாரு, இல்லை எனக்கு அந்த கேரக்டர் வந்து கன்வின்சிங்காக இருந்ததுன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். டயலாக் வந்து அதுக்கு அடுத்தது தான். மொழி வந்து ஃபஸ்ட்டு வந்து முகமும் அமைப்பும் உடை பாவனைகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லுக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சினிமாங்கிறது வெறும் இந்த ஷார்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியாதுங்கிற ஒரு தயக்கமும் இருக்குது. ஸோ இதை எப்படி நான் அணுகணும் சார்? நான் தைரியமாக ப்ரொசீட் பண்ணலாமா? ப்ரொசீட் பண்ணலாம். அதாவது இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணுன்றது அவசியம்லாம் இல்லை. பட் ஆனால் ரைட்டிங்கில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இங்கே இருக்காங்க. சினிமான்றதே வந்து மொத்தமே ஹெவி, அதாவது 24 கிராஃப்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய கிராஃப்ட் உள்ள ஒரு இது தான்.
ஒவ்வொரு டெக்னீஷியனும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்கள் கரெக்டான டெக்னீஷியனை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கிரிப்டை அப்புறம் உங்களுடைய விஷனை அவங்களுக்கு சரியாக நீங்கள் புரிய வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே கூட வந்து சினிமாவை கற்றுக்கலாம். இப்போ நான்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் சினிமா, இப்போ வரைக்கும் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து சினிமான்றது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். அதனால் வந்து யாருனாலும் படம் பண்ணலாம், ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஸ்கிரிப்டை கொஞ்சம் நல்லா பண்ணணும், அதுதான். ஏன்னா நான் எப்போயும் படிச்சிருக்கேன், ஒரு மோசமான ஸ்கிரிப்டை எந்த நல்ல இயக்குனரும் நல்ல படமாக எடுத்துடவே முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை ஒரு மோசமான இயக்குனர் அட்லீஸ்ட் ஒரு நல்ல படமாக எடுத்துட முடியுன்றது தான் ஒரு கோட் நான் எப்போயும் படித்தேன். அது யார் எதுன்னு தெரில, பட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. உங்களோட எழுச்சி தான் எங்களை சினிமா நோக்கி ஈர்த்து வந்தது. அதனால் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது வந்து எங்களுக்கு வாசிப்புக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த கூகைக்கு மிகப்பெரிய நன்றிண்ணா. நான் உங்களை வந்து நிறையா தடவை மீட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு ஸ்கிரிப்டோடு வரணும், ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நல்லா நிறையா படிக்கிறேன், வருவேன்னு நம்புகிறேன். கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். சார் வணக்கம் சார். வணக்கண்ணா. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சில பேர் வந்து இது வேணாம் அது வேணான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நான் கேள்விப்பட்டதில் ஒரு பெரிய இயக்குனர் வந்து ஒரு படமே பண்ணிவிட்டு அது வந்து சென்சாரில் நிறைய பிரச்சனை வந்து ரிலீஸே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி எதை எடுத்தால் சென்சாரில் அலோவ் பண்ணுறாங்க அல்லது அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்களை எங்கே நாங்கள் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கவே முடியாதுண்ணா. ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, உண்மையிலேயே ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் எடுத்தேன்ல, அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க சென்சார் பார்த்துட்டு. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஏன்டா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. பார்த்தா மூர்த்தி என்ன ஃபோட்டோ பின்னாடி வருது. மூர்த்தி வந்து ஒரு ரவுடி அப்படின்ட்டானுங்க, உள்ளே உட்காந்துக்கிற ஒரு ஆள். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, இதுக்காக ஒரு படத்தை ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. அப்புறம் ரீசென்சார் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ எந்த மூலைனாலும் எப்படினாலும் உங்களை அட்டாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆக்சுவலி வந்து அதுதான் நான் சொல்லுவேன். நம்ம எந்த ஸ்கிரிப்டை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் எந்த வரைமுறையும் இல்லை. அதுதான் பிரச்சனை ஆக்சுவலி. இங்கே இல்லை சென்சார்லேருந்து இது புக் எதுவும் போட்டிருக்காங்களா, இது எடுக்கக்கூடாது இது எடுக்கணும்? ஏன்னா இப்போ நம்ம எலெக்ஷனில் நிற்கும் போது இது பண்ணுங்க. இல்லை சென்சார் புக் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு படத்துக்கும் அப்டேட் ஆகும். அவங்களுக்கு தெரியாது, கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பிரச்சனை ஒவ்வொரு படத்துலையும் கொண்டு வராங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் சவாலை எதிர்கொள்ள வேண்டிய தேவை அவங்களுக்கும் இருக்குது ஆக்சுவலி. ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு உழைப்பில் நீங்கள் வந்து முன்னுக்கு வந்திருக்கிறது ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஒரு இம்ப்ரெஷனாக நல்ல விஷயமா இருக்குது. வாழ்த்துக்கள். ஆனால் அதே நேரத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிக்கணும்லாம் அவசியம் இல்லை. கிளவராக அறிவு சிந்தனையோடு உழைச்சாலே நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ அதை நம்ம வந்து யோசிக்க வேணாண்ணா. 22வது சென்னை சர்வதேச சிறப்பு விழா மாஸ்டர் கிளாஸ் அண்ட் கான்வர்சேஷனை அவரது வருகையால் துவங்கி வைத்து சிறப்பித்து கடந்து வந்த சினிமா பாதை கலை என பகிர்ந்து கொண்ட தயாரிப்பாளர், எழுத்தாளர், எங்கள் இயக்குனர் பாரஞ்சித் அவர்களை இந்த மேடையும் பெருமை கொண்டு நினைவு கொள்ளும் மிக சிறந்த கலைஞனை. நன்றி சார். நன்றி, நன்றி. ஜெய்வீம். நன்றி.